வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோவிலுக்கு போக போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே. ஸோ அதனால இன்றைக்கி கோவில் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை சாமி கும்பிட்டோம். அப்பா தேங்காய் உடைச்சிட்டு போய் கும்பிடலாம் சொன்னாங்க. எங்கள் குலதெய்வம் பொன்வண்டையனார். ஸோ அதனால் நாங்கள் சீர்காழிக்கு தான் வந்திருக்கோம். யாரெல்லாம் சீர்காழியில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எங்கள் டேடி சாமி கும்பிட்றதுக்காக தேங்காவை பற்ற வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் தேங்காய் உடைக்க போகிறோம். ஸோ அப்பா உடச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் டேரெக்டாக சாமி பார்க்க போயாச்சு. அங்கே ஒரு குட்டி பையனை பார்த்து திருன்னு முடிச்சுட்டு இருந்தால் நான் மூஞ்சில் சந்தத்தை ஆகி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம் உள்ளே. ஸோ இப்போ பூசாரி என்ன சாமி உள்ளே போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த தாம்பலத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க போய் அர்ச்சனை பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கோவிலை சுற்றி கும்பிட வந்துட்டோம். ஸோ அம்மா தாம்பலத்தை வச்சு கும்பிட்டு அப்போ இங்கே பாருங்க. ஹாய். சரி ஏதாவது 4 வரி பேசுங்க பாப்போம். இன்று பிறந்த நாள் காணும் பொற்கொடி தேவி அவர்களே, நீங்கள் நீடூடி வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். எங்கள் கோவிலில் எவ்வளோ பெல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நேற்று இதெல்லாம் ஜம்ப் பண்ணி அடித்து பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் கோவிலை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பொன்வண்டையனோட சிலை வெளியிலேயே வச்சுருக்காங்க. உள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கிளியராக தெரியாது. ஸோ அதனால் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே நிறைய சாமி இருப்பாங்க. பேர் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகணும், அவ்வளோ சாமி இருப்பாங்க இங்கே. ஸோ அதனால் எல்லோரும் கும்பிட்டுட்டே வந்துட்டுருந்தோம். அப்புறமா இங்கே ஒரு ஐயனார் குதிரை மேலே போகிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். ஸோ அது இதுதான். இது நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சிலை. ஏன்னா நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடியுமே அந்த ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குது. இப்போது நான் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும் வச்சில் அந்த வீடியோவில் இதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ பர்த்டே பேபியை நம்ம சாமி கும்பிட சொல்லியாச்சு. ஸோ அம்மா பொறுமையாக ஒவ்வொரு சாமியும் கும்பிடுவாங்க. அம்மா எப்போவுமே கோவிலுக்கு போனாலும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு சாமியும் கும்பிடுவாங்க. ஸோ நான் அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக கும்பிடுவோம். அம்மா அவங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் நாங்கள் பெல் அடிச்சுட்டு அங்கே ஒரு கவு இருந்தது, அதாவது மாடு. அதுக்கு வாழைப்பழத்தை கொடுத்தோம். அது பிடிங்கி தின்றுச்சு. உடனே எனக்கு அதை பார்க்க கொஞ்சம் பயம். அதனால் எஸ்கேப் போய் ஓடிட்டேன். நீங்கள் என்னமோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் குலசேகரப்பட்டினம் வந்துவிட்டோம். அங்கே குலசி முத்தாரம்மனை பார்க்க. யாரெல்லாம் குலசியில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் குலசைக்கு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே நாங்கள் போன டைமிங் 1:30 இருக்கும். அப்போ நடை பூட்டி இருந்தது. ஸோ அதனால் உள்ளே சாமியை பார்க்க முடியல. அதனால் நாங்கள் வெளியிலேயே பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக கோவிலை கவர் பண்ணிவிட்டு பர்த்டே பேபி சாமி கும்பிட்டாச்சான்னு கேட்டுட்டு இருந்தேன். அம்மா நல்லா கும்பிட்டாச்சு அப்படி சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க கோவிலை பற்றி. ஸோ அதனால் நாங்கள் 4 வாரத்தை பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் அங்கே ஒரு ஷாப் உண்டு, அங்கே ஒரு கடை. ஸோ அதனால் அந்த கடைக்குள்ளே போயிட்டோம். அந்த கடையில் அம்மா இங்கே பாரு, ஹாப்பி பர்த்டே. என்ன இங்கே பாரு, ஹாப்பி பர்த்டே. அதையும் குடிக்கிற சோப்புனரை கீச்செயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோட இந்த கீச்செயின் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப இந்த கீச்செயின் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ராயன் மூவியா? ராயன் மூவி யார் நடிச்சது? தனுஷ் நடிச்சது தானே? ராயன் மூவி முடிச்சுட்டு பர்த்டே பேபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராயன் படத்துக்கு வந்தாச்சு. யாரா சொந்தக்காரங்க இருக்காங்களா? இது
இன்டர்வல். மூவி வந்து ஃபுல்லாகவே ஃபைட்டிங் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப இதாக இருந்தது. நீங்கள் ராயன் மூவி பார்த்துட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா சர்ப்ரைஸ்? அம்மாவுக்கு வந்து கேக் கட் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ அம்மா கையில் கொடுத்து நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அம்மா வந்து என் கையை பிடிச்சி கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டதுனால, அப்படி ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, எனக்கு கேக் வெட்ட ரொம்ப ஆசை. அதனால் நானே கேண்டில் ஊதி அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாடிட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த கேக்கை சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஆனால் அதை நான் வந்து வீடியோவில் காட்டலை. ஸோ அது என்ன சம்பவம்னா, நான் வந்து அம்மாவோட ஷாலில் லைட்டாக என்னோடய கேக்கை சாப்பிட்டு முடிச்சு தொடச்சேன். அம்மா வந்து விரட்டி அடித்து அப்படியே மாடியில் போய் மூஞ்சி ஃபுல்லாக கேக் அப்படி விட்டாங்க. அப்புறம் நானும் அப்பாவும் அம்மாவை பிடிச்சி கேக் விட்டேன். அப்புறம் அம்மா வந்து அப்பா மூஞ்சில் கேக்கு தடவி செம்ம ஜாலியாக போச்சு. எனக்கு இந்த அம்மாவோட இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு இந்த டே ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கும் இந்த டே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சது என்னென்னா, சாமி கும்பிட்டது, ராயன் மூவி போனது, கேக் கட் பண்ணது எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க.